4ஆம் தேதி பிறந்தவரா நீங்க, இந்த பலன் உங்களுக்கு. 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி இந்த பலன் உங்களுக்கு தாங்க. 4ஆம் தேதி அப்படின்னா 4ங்கிற நம்பர் வந்து ராகுவை குறிக்கிறது. சரிங்களா? நியூமராலஜில ஜோதிடத்துல 4ஆம் நம்பருங்கிறது ராகுவை குறிக்கிறது. அப்ப ஒரு ஜாதகர் வந்து ராகுவோட கட்டுப்பாட்டுல ஆளுமையில இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. சரிங்களா? இதேதான் உங்க ஜாதகத்துக்குள்ளேயும் இருக்கும். லக்னம் லக்னாதிபதியோட தொடர்புல இருப்பாரு, இல்ல உங்க லக்னம் புள்ளி போய் ராகுவோட நட்சத்திர இதுல விழுந்திருக்கும். திருவாதிரை, சுவாதி, சதயம், இல்லைன்னா ராசியில எங்கேயாவது சம்மந்தப்பட்டிருப்பாரு. ராகு பாத்தீங்கன்னா ரூலிங் பிளானட்டா இருப்பாரு. சோ இப்படி இருந்தா என்ன ஆகும்? ராகுவோட குணாதிசயம் தான் இருக்கும் உங்ககிட்ட, அதீதமா வெளிப்படும். ராகுவோட குணாதிசயம்னா என்ன? தனிப்பட்ட காரத்துவம்னு அவருக்கு என்ன இருக்கு? எதுவுமே அப்படி கிடையாது. துணை காரகத்துவம் தான் நிறைய உண்டு சனிக்கு வந்து. சரிங்களா? சனிங்கிற ராகுக்கு வந்து, ராகு வந்து ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராவா கொடுத்து ஜாதகரை ஒண்ணும் இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு தன்மை ராகு. இப்ப என்ன ஆகும்? எதுலையுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு மைண்டே இருக்காது. ராகு ஆதிக்கத்துல இருக்கிறவங்க எந்த விஷயமாகட்டும், படிப்பாகட்டும், ஒரு வேலையாகட்டும், எந்த ஒரு விஷயத்திலையுமே அவங்களுக்கு வந்து திருப்தியே அவங்கள படுத்தவே முடியாது. ராகு வந்து அந்த மாதிரி ஒரு பிளானட். போகத்தை அதிகப்படுத்துவார். போகம்னா இங்க செக்ஷன் மீன் பண்ணக்கூடாது. எதையுமே அதீதமா வேணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவரு. எல்லாத்தையும் அதிகம். பேராசையின் மறு உருவம் ராகு. சோ அப்ப இந்த தன்மை ஜாதகருக்குள்ள ஓங்கி இருக்கும். எதுலையுமே திருப்தியே வராது. சாட்டிஸ்ஃபைட் மணியே இருக்கு. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைட் மைண்டே இருக்காது. தேதி 13ஆம் தேதி, 22ஆம் தேதி பிறந்தவங்களோட ஜாதகத்துல அதே மாதிரி அந்த கூட்டுத்தொகை, உங்களோட பிறந்த தேதியோட கூட்டுத்தொகை வந்து அதுவும் நாள இருந்துச்சுன்னா இந்த குணாதிசயம்லாம் உங்களுக்குள்ள இருக்கும். போதுங்கிற மனமே வரவே வராது. அதே மாதிரி உங்க தசாநாதன் போய் இந்த ராகுவோட சாரத்துல இருந்தாலும் இந்த அமைப்பு வரவே செய்யும். உங்க தசாநாதன் ராகுவோட சேர்ந்திருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கும். ராகுவோட தொடர்பு வந்துருச்சாலே அந்த இடத்துல எல்லாமே ஷார்ட்கட் ரூட் தான். எதுவுமே ஸ்ட்ரைட் ரூட் கிடையாது. ஃபுல்லா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கே அப்படிதான் இருக்கும். ராகுவோட திங்கிங் வந்து எப்படி வந்து குறுக்கு வழியில போய் ஷார்ட் ரூட்ல போய் எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ணலாம், எல்லாமே அப்படிதான் திங்கிங் இருக்கும். ராகுவோட தன்மை அதீதமான நான்வெஜ் பிரியரா இருக்கக்கூடிய தன்மை இந்த ராகுக்கு உண்டு. ராகு வலுத்தவங்க அதீத நான்வெஜ் விரும்புவாங்க. ராகு உங்கள் ஜாதகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நான் சொன்ன இந்த பேராமீட்டர்ல கண்டிப்பா நிச்சயமா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு அந்த ராகுவோட குணம் அதீதமா வரும்.